Hi friends, welcome back to my channel TNT Amuses. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பச்சைப்பயிர் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சைப்பயிறு, 1/4 கப் பொட்டுக்கடலை, திராட்சை, முந்திரி, ஏலக்காய், வெல்லம், 2 ஸ்பூன் நெய். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சைப்பயிரை போட்டு ஃப்ரை பண்ணலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ கலர் மாறிடுச்சு, நல்லா ஃப்ரையும் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்மெல்லிலேயே தெரியும். இது ஆறட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் நம்ம எடுத்துருக்க பொட்டுக்கல்லையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி காஞ்சதும் அதில் வெல்லத்தை போட்டு கரைச்சிடுங்க. இது தண்ணியாகவே தான் இருக்கணும். நீங்கள் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி மாதிரி இல்லை கெட்டியாக கொண்டு வந்துட்டிங்கன்னா லட்டு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் வெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கோங்க, போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் ஆறிடுச்சு. எல்லாம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே தோல் எடுத்துகிட்டு ஏலக்காய் விதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொரப்பாக இருந்தால் தான் லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சூட் பண்ணி அதில் முந்திரி மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மற்ற நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் திராட்சை, முந்திரி, நெய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சர்க்கரை பாகும் ஆட் பண்ணி நல்லா கரண்டி வச்சு கலந்து விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நீங்கள் கையிலேயே மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சம் நெய் தடவி சூடாக இருக்கும்போதே சின்ன சின்னதாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் லட்டு பிடிச்சிக்கோங்க. எனக்கு 1 கப் பச்சைப்பயிருக்கு 13 லட்டு வந்திருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நிறையா லட்டு செஞ்சுக்கலாம். பச்சைப்பயிர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.